ஃபலம்மா கதிம்னா அல் மதீனத்தை, நாங்கள் ஹஜ் முடிச்சுட்டு மதீனாவுக்கு வந்தபோது வாஃபக்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் வஹுவ ஃபில் மஸ்ஜித், நாங்கள் அப்துல்லாஹ் இப்னு உமரை மஸ்ஜிதில் சந்திச்சோம். புரியுதா? இதே அறிவிப்புல இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது. இந்த மாதிரி விதியை மறுத்து பேசுறாங்களே, ரொம்ப நாதிக்கா பேசுறாங்களே பாருங்க. விதிப்படி எல்லாமே விதின்னு இருந்தா அப்ப நன்மை செஞ்சவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அவர் விதியின்படி செஞ்சாருன்னா. தீமை செஞ்சவர் அல்லாஹ் ஏன் தண்டிக்கணும்? அவர் விதியின்படி தான் தீமை செஞ்சிருந்தா. இந்த மாதிரி லாஜிக் பேசி பேசி விதியை அந்த மறுத்து கொண்டிருந்தார். அதுக்கு குர்ஆன்ல இருந்து வெளிப்படையான சில வசனங்களை எடுத்து திருச்சி மக்களுக்கு போதிச்சுட்டு இருந்தார். அப்ப இந்த ரெண்டு பேரும் யஹ்யா இப்னு யாமுர் என்பவரும் அடுத்து ஹுமைத் இப்னு அப்துல் ரஹ்மான், இந்த ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம மக்கா மதீனா போறோம் ஹஜ்ஜுக்கு, அங்க யாராவது நபி தோழர் நமக்கு கிடைச்சா அவங்கள்ட்ட இது சம்பந்தமா சொல்லி விளக்கம் கேட்கலாமேன்னு சொல்லி. அப்ப இது என்ன தெரியுது? மார்க்கத்துக்கு சரியான விளக்கம் தெரிந்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். அதனாலதான் அந்த ரெண்டு தாபியும் முதல்ல மறுத்து அப்பதான் பேச ஆரம்பிக்கிறார். அவங்க எதுவும் பதில் சொல்லல. இது சம்பந்தமான விளக்கம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போன்னு வர்றாங்க? முதல்ல சஹாபாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம விளக்கம் சொல்லுவோம்னு வர்றாங்க. ஃபகுல்து யா அபா அப்துல் ரஹ்மான், அப்துல்லாஹ் இப்னு உமருடைய புண்ணியத்து தான் அபு அப்துல் ரஹ்மான், இன்ன கப்லனா நாசன், எங்க ஊர்ல எங்களுக்கு பக்கத்துல எங்களுக்கு முன்னாடி சில மக்கள், நாசன சில மக்கள் இருக்கிறார்கள், யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறாங்க, வயத்தஃபக்கரூன ஃபில் இல்ம், இல்முல அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், வயக்கூலுன லா கதர், அவங்க சொல்றாங்க விதி என்று ஒன்று கிடையாது, இன்னமல் அம்ரு அன்ஃபுன், எல்லா காரியமும் அது தானாதான் நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சஹாபி எப்படி பதில் சொல்லி இருக்கணும்னு நமக்கு தோணுது. அதாவது விதின்னு ஒன்று இருக்குப்பா, அது இப்படி விளங்கிக்கணும் அப்படி விளங்கிக்கணும் அப்படின்லாம் பயான் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல கவனிங்க. ஃபஇதா லகீத உலாயிக், யஹ்யா இப்னு யாமுர் சொல்றாரு, நீ இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் அவர்களுக்கு நீ சொல், நான் அவர்களை விட்டு விலகி விட்டேன் என்று. வஅன்னஹும் மின்னி புரா, அவர்களும் என்னை விட்டு விலகியவர்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வல்லதி யஹ்லிஃபு பிஹி அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் யார் மீது சத்தியம் செய்வாரோ, யார் அவர்? அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவர்களில் ஒருவருக்கு தங்கம் மலையளவு தங்கம் இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவு செய்தாலும் விதியை கொண்டுதான் நன்மை தீமை நடக்கிறது என்று நம்பாதவரை அல்லாஹ் அவரிடமிருந்து அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று ஈமான் கொள்ளாதவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சொல்லிட்டு அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க. தன்னுடைய தந்தை உமர் அவர்கள் அறிவித்த ஹதீஸ, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருந்தோம். அப்போ ஒரு மனிதர் வந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாரு, ஈமான் என்றால் என்ன என்று. அதுக்கு நபி சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய மலக்குகளை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, இன்னும் விதியை கொண்டுதான் நன்மையும் தீமையும் என்று நம்புறது. இவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே விதியை யார் நம்பவில்லையோ அவரிடத்திலிருந்து அல்லாஹ் தர்மத்தை ஏற்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காஃபிரா போயிட்டார். ஏன்னா காஃபிரிடத்திலிருந்து தான் அல்லாஹ் நன்மைகளை ஏற்க மாட்டான். நானும் அவரை விட்டு விலகியவன், அவர்களும் என்னை விட்டு விலகியவர்கள். அதாவது அவங்க குஃப்ருல போயிட்டாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வேலை. இந்த நீங்க எவ்வளவு விளக்கம் சொன்னீங்களோ அவ்வளவு கேள்வி கேட்போம். நம்ம சந்தேகங்களுக்கு ஆதாரத்தை கொண்டுதான் பதில் சொல்லணும். அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கா, ஏத்துக்க வேண்டியது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, முக்கியமான விஷயங்கள். உபாதா இப்னு சாமித் அறிவிக்கின்றார்கள், இப்னி தன்னுடைய மகனுக்கு, பெரிய சஹாபி சொல்றாங்க, யா புனைய இன்னக லன் தஜித துஅம ஹகீகத்தில் ஈமான், என் மகனே ஈமானின் உண்மையின் சுவையை நீ உணர முடியாது. ஹத்தா தஅலம், நீ உறுதியாக ஏற்றுக்கொள்கின்றவரை. என்ன? அன்னமா சாபக லம் யகுன் லியுக்தியக, உனக்கு எது ஏற்பட்டதோ அது உன்னை விட்டு தவறி இருக்க முடியாது. வமா அக்தக, எது உனக்கு தவறி விட்டதோ லம் யகுன் லியுஸீபக, அது உனக்கு கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த நம்பிக்கை உனக்கு உறுதியா வராத வரைக்கும் ஈமானுடைய சுவையை நீ அடைய முடியாது என்று சொல்லிவிட்டு
நான் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், அல்லாஹ் தஆலா இன்ன அவ்வல மா خلقல்லாஹ், அல்லாஹ் முதலாவதாக படைத்தது அல் கலம், எழுதுகோலை படைத்தான். அதற்கு சொன்னான் உக்துப், எழுது என்று. ரப்பி வமாதா அக்துபு, என் இறைவா நான் எதை எழுத வேண்டும்? அல்லாஹ் தஆலா உக்துப் மகாதீர குல்லி ஷைஇன் ஹத்தா தகூம ஸாஅ, கியாமத் வரை உள்ள எல்லா விஷயங்களுடைய விதிகளை நீ எழுது என்று. யா புனையே, என் மகனே, இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், மன் மாத அலா கைரி ஹாதா, இந்த நம்பிக்கை இல்லாத வேறு நம்பிக்கையில் யார் மரணிப்பாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை. அப்ப விதியை நம்புறது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி. இந்த விதியை மறுக்கிறது, விதியில சந்தேகப்படும் பொழுது அது குஃப்ருல, ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுடும். அடுத்து ஒரு ஹதீஸ் பாருங்க. அதாவது இமாம் நஸவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு பெரிய தாபிஈ சொன்னதா. எப்படி? ஃபல் கதர், இது நான் உங்களுக்கு ஒரு பெரிய பயான் செய்யறதுனுடைய சுருக்கம் தாங்க இந்த 19வது பேஜில் உள்ள இந்த வார்த்தை. இதை மட்டும் நீங்க நான் சொல்லும்போது எழுதிக்கிட்டாலும் மனசுல பதிவு பண்ணிக்கிட்டாலே போதும். நல்ல கவனிங்க. ஃபல் கதர், விதி என்பது யுக்மனு பிஹி, அதை நீங்க நம்பிக்கை கொள்ளணும். வலா யுஹ்தஜ் பிஹி, அதை வைத்துக்கொண்டு உங்களது செயலுக்கு காரணம் சொல்லக்கூடாது. எப்படி? ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏன் செஞ்ச? அல்லாஹ் நடித்தாலே செஞ்சேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதுக்கு விதியை பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஃபமன் லம் யுமின் பில் கதர், யார் விதியை நம்பவே இல்லையோ லாரஅல் மஜூஸ், அவன் மஜூசிகளுக்கு ஒப்பானவன், நெருப்பு வணங்கிகளுக்கு ஒப்பானவன். வமன் இஹ்தஜ பிஹி, யார் விதியை காரணம் காட்டுகின்றார்களோ லாரஅல் முஷ்ரிகின், அவர்கள் முஷ்ரிக்குகளுக்கு ஒப்பானவர்கள். ஏன் முஷ்ரிக்குகள் சொன்னாங்க? லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா, லவ் ஷா அல்லாஹு மா அபத்னா மின் தூனிஹி மின் ஷை, அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க ஷிர்க் செஞ்சிருக்க மாட்டோம்ல. நீங்க தானே சொல்றீங்க அல்லாஹ் நாடி தான் நடக்குதுன்னு, அப்ப நாங்க ஷிர்க் செய்யறோம்னா அல்லாஹ் நாடி தான் செய்யறோம். அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் வேறொரு கடவுளை வணங்கி இருக்க மாட்டோம். அப்ப யார் விதியை காரணமாக சொல்கிறானோ அவர்கள் முஷ்ரிக்குகளுக்கு ஒப்பாகிவிட்டார்கள். ومن أقر بالأمر والقدر وطعن في عدل الله وحكمته كان شبيها بإبليس. ஒருத்தன் அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஒத்துக்கிறான், விதியையும் ஒத்துக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய ஞானத்தில், அல்லாஹ்வுடைய நீதத்தில் ஒருவன் குறை சொன்னால் அவன் இப்லீஸுக்கு ஒப்பானவன். இப்லீஸ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா அவனுக்கு கட்டளை இட்டான். அப்ப இப்லீஸ் என்ன சொல்கிறான்? فإن الله ذكر عنه أنه طعن في حكمته, அல்லாஹ்வுடைய படைப்பின் நுணுக்கத்தில் அவன் ஆட்சேபனை செய்தான். வஆரதஹு பிரஇஹி வஹவாஹு, தனது அறிவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து பேசினான். அல்லாஹ் சொன்னான் இந்த மாதிரி ஆதமுக்கு சரிதா செய்யணும், செய்ய மாட்டேன்னு மறுத்தான், அதனால அவன் சபிக்கப்பட்டான். இப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்ட்ட? கால பிமா அஹ்வைதனி, நீ என்னை வழிகெடுத்ததால்ங்கறான். யாரை பார்த்து? நீ என்னை வழிகெடுத்ததால் பூமியிலே நான் அவர்களுக்கு அலங்கரிப்பேன், இந்த ஆதமையும் ஆதமுடைய சந்ததிகளையும் நான் வழிகெடுப்பேன் என்று. புரியுதுங்களா? இது சம்பந்தமா தான் அடுத்த ஹதீஸ்லயும் வருது. அப்ப விதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் நாடி நடந்துச்சுன்னு இருக்கணும். விதி நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. புரியுதா? அதனால அல்லாஹ்விடத்துல நன்மையை நாடி அமல்களை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். இது சம்பந்தமா நம்ம போன கிளாஸ்ல கூட சூரத்துல் ஃபலக்குடைய தஃப்சீர்ல 1 மணி நேரம் பேசியிருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தாருல் ஹுதா நெட்ல யூடியூப்ல இருக்கு, விதி ஒரு விளக்கம்னு சொல்லி. தேவைன்னா இன்ஷா அல்லாஹ் அதில் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த பாபு மா ஜாஅ ஃபீ ஹிமாயத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிமத் தௌஹீத் வ சத்திஹி துருக் ஷிர்க். அதாவது தௌஹீத ரசூலுல்லாஹ் வாழ்நாளெல்லாம் பாதுகாத்தாங்க. தௌஹீத உடைக்கக்கூடிய, தௌஹீத டேமேஜ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் தவிர்த்து தௌஹீத பாதுகாக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் முயற்சி பண்ணாங்க. அதுல ஒன்றுதான் தன்னை புகழ வந்த மக்கள் வரம்பு மீறி புகழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க, ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து உங்களை வரம்பு மீற செய்து விடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில சில பேர் வந்தாங்க, பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து அன்த சய்யிதுனா, நீங்கள் எனது தலைவர் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான பெரிய தலைவன் அல்லாஹ் தாங்க, அஸ்ஸய்யிது அல்லாஹு தபாரக வ தஆலா. உடனே அந்த மக்கள் வேற பேச்சுக்கு போனாங்க, அஃதலுனா ஃபதலா, நீங்க ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப கொடை கொடுக்கக்கூடியவர்கள்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி அனாவசியமா தேவையில்லாதது பேசாதீங்க, ஏதோ சில விஷயங்களை சொல்றீங்களா சொல்லுங்க, நீங்கள் இப்படி தேவையில்லாததை பேசும்போது லா யஸ்தஜ்ரி என்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை வரம்பு மீற தூண்டி விட வேண்டாம்.
இதே ஹதீஸ் இன்னொரு அறிவிப்புல வரும்போது லா யஸ்தஹ்வியன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் தன்னுடைய இச்சைக்கு தன்னுடைய ஆசைக்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். ஷைத்தானுடைய ஆசை என்ன? குஃப்ருல தரணும், ஷிர்க்ல தரணும். அதுக்கு உங்களை பயன்படுத்தி விட வேண்டாம். என்னை பற்றி புகழ்றதா இருந்தா ஆனா முஹம்மது அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுன்னு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க. வமா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மா ரஃபஅனி அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் என்னை உயர்த்தியதற்கு மேலாக நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. அப்ப இந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு கருத்துமாக இருந்தார்கள் தௌஹீதை பாதுகாப்பதற்கு. அப்ப வரம்பு மீறி புகழும் பொழுது, வரம்பு மீறி மதிக்கும் பொழுது, வரம்பு மீறி புனிதப்படுத்தும் பொழுது ஷிர்க் குஃப்ருல விழுந்துடலாம். இன்னைக்கு ஒரு ஆலிமையோ அல்லது தான் நம்பக்கூடிய ஒரு ஷேகையோ கலீஃபாவையோ மக்கள் அவங்க மேல முஹப்பத் வச்சு புகழ ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் எங்க ஷேக்குடைய பறக்கத்துல தாங்க எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. அவர்கிட்ட செங்கல் வாங்கிட்டு போய் வீடு கட்டுவாங்க. யார்கிட்ட? ஷேக்கிட்ட செங்கலை வாங்கி கொடுத்து ஓதி கொடுத்து அவர் வாங்கி கொண்டு போய் கட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நல்லா பாதுகாக்கணும். அப்ப யாருக்கு என்ன கண்ணியமோ அந்த கண்ணியம், அதை மீறி செய்யும் பொழுது அது ஷிர்க்ல குஃப்ருல தள்ளிடும். தன்னுடைய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் தான், ஆனா எந்த அளவுக்கு உயர்த்துறாங்கிறத ரசூல்லா பார்த்தாங்க. ஆஹா, அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல கொண்டு போறாங்க. அதே போலதான் இன்னைக்கு மக்கள் ரசூல்லாவை அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை ஒளியாக ஆக்குன்னு சொல்லி. அல்லாஹ்வுக்கு சமமான அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக ரசூலுல்லாஹ்வை ஒளின்னு சொல்றது ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுரும். அதே போல இந்த புருதான்னு ஒன்று படிப்பாங்க ஊர்லலாம். புருதா படிச்சா அதுல ஒரு நம்பிக்கை, ராத்திரில ரசூலுல்லாஹ் கனவுல வந்துருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? வியாழக்கிழமை குறிப்பா இத்தனை ஜும்மராத்து வந்து புருதா ஓதிட்டா ரசூலுல்லாஹ் கனவுல வந்துருவாங்கன்னு சொல்லி. அசல் இந்த புருதாவை யார் எழுதுனான்னு சொன்னா அது ஒரு தனி விளக்கம் இருக்குது. அதுல என்ன வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் உங்களது கரத்தை தவிர எனக்கு வேறு யாருடைய கரம் இருக்கிறது, என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னை பாதுகாக்கக்கூடியவர் நீங்கள் தான் சொல்லி. இது என்ன வார்த்தைங்க? இது சொல்லுங்க பார்க்கலாம். வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது, எந்த ஒரு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதோ அந்த ஆற்றலை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சொல்வது. இது கடைசியில் அப்படியே தாண்டி போய் அவங்க நம்பக்கூடிய எல்லா அவுலியாக்கள், அப்துல் காதர் ஜீலானிலிருந்து ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்தியிலிருந்து நாகூர்லேருந்து இப்படி ஒரு ஊர்ல அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த விஷயங்களை மக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த வரம்பு மீறி புகழ்வது, ஒருத்தரை மதிக்கும் பொழுது வரம்பு மீறி மதிப்பது, இதுவும் ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுடும். பெரும்பாலும் இந்த கபர் வணங்கிகள், தர்கா வணங்கிகள், இந்த மாதிரி ஷிர்கான குஃப்ரான காரியங்கள்ல முஸ்லிம்கள் இருந்து போகக்கூடியவர்கள் இந்த வழியிலிருந்து போறாங்க. அதனாலதான் இந்த பாடத்தை இமாம் அவர்கள் தங்களுடைய கிதாபு தௌஹீத் நூல்ல கடைசியா சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பான சலாமத்தான ஈமானை கொடுக்க வேண்டும். எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.